தமிழ் என்பது ஒரு மொழி மட்டுமல்ல, அது தமிழர்களின் பண்பாடு, வரலாறு மற்றும் அடையாளத்தை பிரதிபலிக்கும் பாரம்பரிய ஊடகமாகவும் பல ஆண்டுகளாக பங்காற்றி வருகிறது. அத்தகைய தொன்மையான மொழியில் சிறந்து விளங்கி இலக்கியம், பேச்சுத்திறன், படைப்பாற்றல் போன்ற அனைத்திலும் மாணவர்கள் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் நோக்கத்துடன் தேசிய அளவிலான 10வது செந்தமிழ் விழா பேரா தைப்பிங்கில் நேற்று தொடங்கி 3 நாட்களுக்கு நடைபெறுகிறது. கல்வி அமைச்சின் ஏற்பாட்டில் நேற்று தொடங்கி நாளை வரை நடைபெறும் இவ்விழாவை பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் சிவனேசன் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் இளம் தலைமுறையினரிடையே அதன் பயன்பாட்டை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளுக்கும் மாநில அரசாங்கம் தொடர்ந்து ஆதரவு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். நிதி வசூல் பண்ணணும் பொதுமக்கள்கிட்ட இருந்துட்டு, அது ஒரு பெரிய சுமையாக இருந்துச்சு. ஆனால் பேரா மாநிலத்தில் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், தமிழ் பள்ளிக்குன்னா சிறப்பு கவனம் செலுத்தப்படும், அது செலுத்திக்கிட்டு வரோம். ஆக இந்த நிகழ்ச்சிக்கு அவர்கள் எங்கேயும் போய் கையேந்த வேண்டியதில்லை. அவர்கள் மத்திய அரசாங்கம் கல்வி அமைச்சின் மூலமாக ஒரு கணிசமான நிதி கொடுத்துருவாங்க. மாநில அரசாங்கமும் இந்த நிகழ்ச்சிக்கு 55,000 ரிங்கேட் நிதி வழங்கிட்டோம். அது அவங்க அக்கௌண்ட்டில் போயிடுச்சு. இதனிடையே இப்போட்டி தமிழ் பள்ளி மற்றும் இடைநிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் மாபெரும் விழாவாக கல்வி அமைச்சின் ஆதரவோடு கடந்த 10 ஆண்டுகளாக நடைபெற்று வருவதாக மலேசிய தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் கழக தலைவர் பழனி சுப்பையா கூறினார். அதே வேளையில் இதில் பேச்சுப் போட்டி, கவிதை ஒப்புவித்தல், திருக்குறள் ஒப்புவித்தல் உட்பட 10 போட்டிகளில் பங்கேற்கும் மாணவர்கள் சிலர் தங்கள் எதிர்பார்ப்பை இவ்வாறு வெளிப்படுத்தினர். நான் கடந்த முறை தேசிய அளவிலான கவிதை ஒப்புவித்தல் போட்டியில் முதல் நிலை வந்திருந்தேன். இந்த முறையும் நான் கண்டிப்பாக முதல் நிலை அடைவேன் என்று உறுதிமொழி எடுக்கிறேன். கடந்த ஆண்டு நான் மேடை பேச்சில் பங்கேற்றேன். அதில் நான் 4வது பரிசை வென்றேன். இம்முறையும் நான் மேடை பேச்சில் பங்கேற்கிறேன். அதனால் இம்முறையும் வெற்றி பெறுவேன் என்று நான் நம்பிக்கை கொள்கிறேன். பேச்சு போட்டியில் கலந்து கொள்ளவிருக்கிறேன். இதற்கு முன்னும் நான் மலாக்கா மற்றும் நகர் செம்பிலான் மாநிலத்தில் செந்தமிழ் விழாவில் கலந்து கொண்டேன். இன்று முறை நான் கண்டிப்பாக நிச்சயமாக பரிசு எடுப்பேன் என்ற கொள்கையுடன் இருக்கிறேன். நான் தேசிய அளவில் செந்தமிழ் விழாவில் முதல் முறையாக கலந்து கொள்கிறேன். இந்த முறை நான் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கையுடன் இருக்கிறேன். கடந்த ஆண்டு மலாக்கா செந்தமிழ் விழாவிலும் கலந்துருக்கேன். இந்த ஆண்டு தைப்பிங்கில் நடைபெறும் செந்தமிழ் விழாவிலும் கலந்து கொள்கிறேன். இன்று முறை நிச்சயமாக என் பெற்றோரையும் பள்ளிக்கும் மாநிலத்திற்கும் பெருமை தேடி தருவேன் என்று கூறுகிறேன். பேரா தைப்பிங்கில் உள்ள தங்கும் விடுதியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் சபாவிலிருந்து சீன மாணவர் ஒருவர் உட்பட 12 மாநிலங்களிலிருந்து 332 மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர்.